புடிக்சூர் பொன்மேன் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கிற மலையாள படம். இதோட ஒன்லைன் கதை, பேசில் ஜோசப் அவர் வந்து ஒரு ஃபினான்ஷியர்கிட்ட ஏஜெண்டாக வேலை பார்ப்பாப்புல. எந்த மாதிரி ஃபினான்ஷியர்னா, அந்த கல்யாணத்தில் பொண்ணு வீட்டில் நகை போடுறது ஏதாவது பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு நகை ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னா இவர் வந்து கல்யாண வீட்டுக்கு போயிடுவார். கல்யாணத்துக்கு முந்தின நாளே போய் அவங்க எவ்வளோ நகை கேட்குறாங்களோ அதை கொடுத்துருவாப்புல. கொடுத்துட்டு அங்கேயே தங்கியிருந்து கல்யாண சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் மொய் பணம் கலெக்ட் ஆகும் இல்லையா, அந்த அமௌண்ட்லேருந்து எவ்வளோ நகை கொடுத்தாரோ அதுக்கேற்ற மாதிரி பணத்தை வாங்கிட்டு வந்துருவாப்புல. இதுதான் அவருடைய தொழிலே. உண்மையிலேயே இப்படி தொழில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாரு. அங்கே லிஜோமோல் ஜோஸ் தான் கல்யாண பொண்ணு. அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இவர் நகையை கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் இவர் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, லிஜோமோல் ஜோஸும் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றாங்க அப்படிங்கிறதான் அந்த படத்தோட கதை. இது ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையிலேயே படத்தோட கேரக்டர் ரைட்டிங்கில் வந்து அப்பட்டமாக தெரிஞ்சுது. அதாவது ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும். நம்ம இந்த கேரக்டரை இப்படி தான் நினச்சிட்டு இருப்போம், ஆனால் படம் போக போக அவங்களுக்கு ஒரு வேற ஒரு ஷேடு இருக்கும் அப்படின்னு ரிவீல் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லவங்க, ரொம்ப கெட்டவங்க அப்படின்லாம் படத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவ் இருக்குது. அவனோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் அவனோட பிஹேவியரை வந்து டிட்டர்மைன் பண்ணும் அப்படிங்கிறத சூப்பராக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. யூஸ்வலி இந்த வரதட்சணையை பற்றி பேசுகிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் தான் வில்லனாக காமிப்பாங்க. பெரும்பாலும் அந்த கல்யாண மாப்பிள்ளை இல்லை மாப்பிள்ளையோட அம்மா அவங்க தான் நகையை கேட்டு அந்த மாப்பிள்ளை வந்து நகையை வாங்கிட்டு வா அப்படின்னு பொண்டாட்டியை அடிப்பாப்பில். இல்லை அந்த மாமியார் கேரக்டர் வாட் அ சண்டாலிசி இஸ் அந்த மாதிரி கேரக்டர் எழுதியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட கேரக்டரை வந்து வில்லன் ஆக்காமல் அந்த சிஸ்டமே வில்லன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதாவது லிஜோமோல் ஜோஸோட புருஷன் சுஜின் அவராக இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அவங்க நகையில் குறியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் அந்த லிஜோமோல் ஜோஸோடைய புருஷனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும். அந்த தங்கச்சியை கட்டி கொடுத்த இடத்துலையே இவங்க நகையை ஃபுல்லாக போட்டிருக்க மாட்டாங்க. அங்கே ஒரு ஷார்ட்டேஜ் இருக்கும். அப்போது இவர் தான் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு கொடுக்க வேண்டிய நகையை ஒரு பெண்டிங் வச்சுருக்கிறாரு. அந்த புருஷன் நொய்யின்னு தொடர்ந்துக்கிட்டே இருப்பான். அப்போது இவருக்கு நகை வரும்போது அந்த நகையை இவர் பெருந்தன்மையாக எப்படி திரும்ப கொடுப்பாரு? ஒரு நல்லவனாக இருந்தால் கொடுக்கலாம். ஆனால் ஒரு காமன் மேன் அவனே ஒரு சிக்கலில் இருக்கும்போது அவன் அந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேரக்டர் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வில்லன் வந்து அவனோ அவங்க அம்மாவோ கிடையாது. அந்த டவுரிங்கிறதே ஒரு சோஷியல் ஈவில். அது வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி ரூயின் பண்ணுது அப்படிங்கிறத பயங்கர பொய்டிக்காக கன்வே பண்ணியிருந்தாங்க. அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் வரும். போட்டில் போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து பேசில் ஜோசப் வந்து லிஜோமோலை பார்த்து சொல்வார், இப்போ தான் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நகை இல்லாமல் இருக்கப்போ தான் பொண்ணுங்களே அழகாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று எழுதியிருப்பாங்க. அந்த மொத்த படமும் பேச வேண்டிய கருத்தை வந்து ஒரு டைலாகில் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏரியா அந்த மெசேஜை கன்வே பண்ண விதம் வந்து உண்மையிலே ப்ரீச்சியாக இல்லாமல் சூப்பராக டீல் பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் லிஜோமோல் ஜோஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில காட்சிகள்லாம் அவங்க வந்து பேசவே மாட்டாங்க. முக்கியமாக கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கோம். அவங்க புருஷன் வந்து இங்கிதமே இல்லாமல் சல்லித்தரமான சில வேலைகள்லாம் பண்ணுவார். இதெல்லாம் லிஜோமோல் ஜோஸ் வந்து ஷார்ப்பாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த அப்சர்வ் பண்ணுறதை வந்து ஒரு ஷார்ட் காமிச்சிருப்பாங்க. 2-3 இடங்களில் வரும். அதுவே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸலண்ட்டான பெர்ஃபார்மர் பேசில் ஜோசப். அவர் கேரக்டர் எப்படின்னா, ஒருத்தன் வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக கட்டுமஸ்தாக இல்லாமல் மென்டலி ஒருத்தன் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் வந்து சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருந்தார். அவரை தாண்டி சுஜின், அவர் தான் லிஜோமோல் ஜோஸோட புருஷனாக வருவாப்பில். அவர் ஒரு நெகட்டிவ் ஷேடில் வருவார். அவருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். படத்தோட மொத்த ரன் டைமே 2 மணி நேரம் தான். படம் எங்கேயும் போர் அடிக்காது. ஓரளவு ஸ்க்ரீன் பிளே விறுவிறுப்பாக தான் இருக்கும். 2-3 பாட்டு கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவ்ஸ் சொன்னாலும் எனக்கு வந்து இந்த படம் ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கு 2-3 ரீசன். படத்தோட செகண்ட் ஹாஃபில் கதை மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல தேங்கின மாதிரி இருந்துச்சு. பேசில் ஜோசப் பேசிக்கலி நகையை கொடுத்தது பொண்ணு வீட்டில். ஸோ அந்த பொண்ணு வீட்டில் போய் நகையை திரும்ப கேட்குறது, பொண்ணுகிட்ட கேட்குறது, பொண்ணோட அம்மாட்ட கேட்குறது, பொண்ணோட அண்ணன்ட்ட கேட்குறது, அந்த போர்ஷன் எல்லாமே யதார்த்தமாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் வந்து அந்த பொண்ணோட புருஷன் சுஜின் அவர்கிட்ட வந்து நகையை கேட்க ஆரம்பிப்பார். அவர் தரமாட்டேன்பார். இவர் அந்த ஊர்லேயே போய் இருந்துருவார். அதுவும் அந்த ஊர் டெரரான ஊர், ரவுடி பசங்க ஊர், அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவர் போய் வந்து அசால்ட்டாக பல வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அவர் வெர்சஸ் அந்த லிஜோமோல் ஜோஸோட புருஷன் அந்த ஏரியாவுக்குள்ளே போன உடனே படம் வந்து இன்னும் கொஞ்சம் யதார்த்தமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுவும் கிளைமேக்ஸ் வந்து வித்தியாசமாக ஏதாவது இருக்குன்னு நினைக்கும் போது சாதாரணமாக ஒரு சண்டை காட்சியை வந்து படத்தை முடிச்சிருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் சப்பையாக இருந்தால் தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஓவரால் இது வந்து எனக்கு ஒரு ஆகா ஓகோ படமாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட ஒரு 2 மணி நேரம் ரன் டைமுக்கு ஒரு நீட்டான ஸ்க்ரீன் பிளே, டெப்த்தான ஒரு கேரக்டர் ரைட்டிங், சொல்ல வேண்டிய சப்ஜெக்டை வந்து ரொம்ப ப்ரீச்சியாக சொல்லாமல் அதே நேரத்தில் ஆழமாக சொன்ன விதம், இது எல்லாத்துக்காகவும் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம்.